ராஷ்டிர பாஷா பாட்டிய புஸ்தக். இந்த புக்கில் உள்ள பார்ட் 2 கத்திய இந்த பார்ட்டில் உள்ள 5th லெசன் COVID-19. இந்த லெசனுக்கான சாராம்சம் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த லெசனுக்கான கொஷின் ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ லெசனுக்குள்ளே போகலாம். COVID-19 பாட்கா சாராங்ஸ் लिखिए. COVID-19 பாடத்திற்கான கதை சுருக்கத்தை எழுதுக. எஸ்ஸே எழுத சொல்கிறாங்க. सन 2019 में संसार ने एक भयंकर रोग का प्रभाव देखा. 2019 உலகம் ஒரு மிகப்பெரிய பயங்கரமான ஒரு நோயோட தாக்கத்தை பார்த்துச்சு. इस रोग का नाम है कोरोना. இந்த நோயினுடைய பெயர் கொரோனா. इसे COVID-19 के नाम से लोग जानते हैं. இந்த நோயை மக்கள் COVID-19ங்கிற பெயரில் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. கொரோனா एक वायरस के कारण फैलता है. கொரோனா ஒரு வைரஸ்னால பரவுது. फैलताना ஸ்ப்ரெட் ஆகிறது. इस रोग को विश्व स्वास्थ्य संगठन ने महामारी घोषित किया. இந்த நோயை வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் पैंडेमिक அறிவிச்சாங்க. कोरोना की उत्पत्ति सबसे पहले 1930 में एक मुर्गी में हुई थी. கொரோனாவோட ஸ்டார்டிங் அதாவது அது எப்படி உற்பத்தி ஆணுச்சுன்னா ஃபர்ஸ்ட் 1930 ஒரு கோழியில் தான் கண்டறிஞ்சாங்களாம். फिर सन 2019 में चीन के वुहान शहर के लोगों में यह रोग फैलने लगा. பிறகு 2019 சைனாவில் உள்ள वुहान நகரத்தில் மக்களுக்கு பரவ ஆரம்பிச்சிச்சு. और धीरे धीरे पूरे विश्व में फैल गया. மற்றும் கொஞ்சம் கொஞ்சமாக உலகத்துக்கு பரவ ஆரம்பிச்சிச்சு. यह एक संक्रामक रोग है. இது ஒரு தொற்று நோய், அதாவது வெகு சீக்கிரத்திலே ஒருத்தவங்க பரவுற ஒரு நோய். बहुत ही तेजी से एक से दूसरे को फैल जाता है. ரொம்ப சீக்கிரமாகவே ரொம்ப வேகமாகவே ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தர்கிட்ட பரவக்கூடியது. इससे बचने के लिए विश्व स्वास्थ्य संगठन ने इन उपायों को बताया है. இந்த நோயிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காக, பச்சனைனா நம்மளை பாதுகாக்கிறது, சேவ் அந்த மாதிரி மீனிங்கில் உள்ள வேர்டு. இதுக்கு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு சில வழிகளை சொல்லியிருக்காங்க. अत्यंत आवश्यकता होने पर ही घर से बाहर जाना चाहिए. ரொம்ப முக்கியமான தேவைகளுக்கு மட்டும் வீட்டிலிருந்து வெளியே போக சொல்கிறாங்க. बाहर जाते समय नाक मुंह को कपड़े से बांधकर मास्क लगाकर जाना चाहिए. அப்படி நம்ம வெளியில் போகிற சமயத்தில் மூக்கையும் வாயையும் துணிகளால் கவர் பண்ண சொல்கிறாங்க, அதாவது மாஸ்க் போட்டுக்க சொல்கிறாங்க. लोगों से 5 से 6 फुट की दूरी बनाए रखना चाहिए. மக்களுக்கிடையே 5-6 அடிகளாவது டிஸ்டன்ஸ் விட்டுக்க சொல்கிறாங்க. कोरोना से बचने के लिए अनेक वैक्सीन उपलब्ध हैं. கொரோனா கிட்டேருந்து நம்மளை பாதுகாப்பதற்காக அநேக் வேக்சின் உபலப்த் ஹே, அதாவது நிறைய தடுப்பூசிகள் இப்போ உபயோகத்தில் இருக்குது. वैक्सीनங்கிறது इंग्लिश वर्ड கொடுத்துட்டாங்க. இதோட हिंदी वर्ड टीका. इस रोग से अपने को बचाने के लिए शरीर के प्रतिरोधात्मक शक्ति को बढ़ा लेना चाहिए. இந்த நோயிலிருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு நம்ம உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கணும். प्रतिरोधात्मक शक्ति को बढ़ाने के लिए रोज देहाभ्यास योग अभ्यास आदि करना चाहिए. நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்கு நம்ம மூச்சு பயிற்சி, டெய்லியும் மூச்சு பயிற்சியும் யோகா பயிற்சியும் செய்ய சொல்கிறாங்க. भोजन में काली मिर्च, तुलसी, लौंग, नीम, नींबू आदि शामिल करना चाहिए. நம்ம உணவு முறையில் மிளகு, துளசி, லவங்கம், நீம் வேப்பம், எலுமிச்சை இதெல்லாம் சேர்த்துக்க சொல்கிறாங்க. கானே சே பகலே ஹாத் தோனா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி கைகளை சுத்தப்படுத்த சொல்கிறாங்க. सार्वजनिक स्थानों में स्वच्छ करना आदि बहुत ज़रूरी है.
பப்ளிக் பிளேஸில் சுத்தத்தை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப மிக மிக அவசியம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தன்யவாத்.